ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பாரம்பரிய பசுனை ஒரிஜினலாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. இதில் மெயினாக 1/2 லிட்டர் 1 லிட்டர் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1/4 லிட்டரும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்க முடியலனாலும் நீங்கள் 1/4 லிட்டரும் கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் ஃபீட்பேக் சொல்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிஜினல் நெய்ங்க. அதுவுமே மணல் மணலாக பார்க்கவே சூப்பராக இருக்கும். அடுத்தது ஹெர்பல் ஹேர் பேக்குமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே இன்றைக்கி பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. அடுத்தது நம்ம கார்டனுக்கு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பூ ஒரு 5 பூ பூத்துருக்குங்க குட்டி குட்டியாக. வெயிலுக்கு ரொம்ப கொடுமையாக அடிக்குதுங்க. வெயில்லையும் பூ பூத்துருக்குன்னா ஒரு ஆச்சரியம்தான். ரொம்ப கார்டனுக்கு அழகாக இருந்ததுங்க செம்பருத்தி பூ. அதை எல்லாமே பறிச்சுக்கிட்டாச்சு. மற்ற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஓரளவு வாடின மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இதுலேயும் இந்த முருங்கைக்கீரை, புதினா, ரோஸ்மேரி இதெல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குங்க. அட்டகாசமாக வந்துட்டுருக்குது. செம்பருத்தி பூவுமே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். ஒரு அடிக்கு அதாவது ஒரு 1/2 அடி வளர்ந்தாலே நிறைய பூக்குதுங்க செம்பருத்தி. ரோஸுமே அப்படியே மொட்டுக்கள் விரிஞ்சிருக்கு. புதினா அங்கங்கே வச்சு விட்டுருக்கேங்க. வெயிலுக்கு ஜூஸ் போட, பிரியாணிக்கு மற்ற எல்லாத்துக்குமே புதினா தேவைப்படுன்னு சொல்லிட்டு அங்கங்கே புதினா வச்சுருக்கேன். அடுத்து கத்திரிக்காயெல்லாம் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குதுங்க. மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குது. அடுத்தது பொன்னாங்கண்ணி பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. டெய்லியும் ஒரு கீரை நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த பூச்செடி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பொன்னாங்கண்ணி கீரை தாங்க எல்லாம் டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. அதை அறுவடை பண்ணணும். ப்ரக்கோலி, கற்பூரவள்ளி இது எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு கீரை அறுவடை பண்ணிடலாங்க. சவுப்பு தண்டு கீரை நல்லா தளன்னு இருக்குது. அதை இன்றைக்கி அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. பாருங்கள், இதுலேயுமே பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இந்த கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். பச்சை தண்டு கீரை, கொஞ்சம் சிவப்பு தண்டு கீரை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வெயிலுக்கு டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கிட்டால் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இரும்பு சத்து கிடச்ச மாதிரியும் இருக்குது நம்மளுக்கு. கீரை பாருங்கள், இவ்வளோ கீரை கிடச்சிருக்குங்க. ஒரு பேக்கில் பறிச்சது இவ்வளோ கீரை இருக்குது. இன்றைக்கான அறுவடை இது தாங்க. செம்பருத்தி பூவும் நம்மளுக்கு அந்த பச்சை தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை. ஓகே.